now invite our respected SMDC member, Shri S.D. Mohanji, to deliver the keynote address. Please, Ji. Namaste to all of you. சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையிலே நம்மளுக்கு செல்ஃபாக புரியும். பட் ரிப்பப்ளிக் சொல்லும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. இட் இஸ் வெரி சிம்பிள். தட் இஸ் பிஃபோர் 1950 January 26 we were ruled by the British law. So January 26 1950 அப்புறம் we have framed our own laws and we govern ourselves. So அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ சிம்பிள். ரிப்பப்ளிக்னா கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லை. மக்களுக்காக மக்களே, மக்களால் செய்யும் ஆட்சி மக்களாட்சி சொல்லுவோம். தட் இஸ் டெமோக்ரஸி. ஸோ வி ஹவ் ஃப்ரேம்ட் அவர் ஓன் ரூல் டு ரூல் அவர் ஓன் செல்ஃப். தட் இஸ் ரிப்பப்ளிக். வி ஆர் நாட் ஓன்லி ஜஸ்ட் ரிப்பப்ளிக், வி ஆர் a democratic republic state. Democracy இல்லையா. Government by the people, for the people and of the people. நாம கான்ஸ்டியூஷன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் டெமோக்ரஸி. எலெக்ட் பண்ண உடனே தே வில் பி கவர்ன்டு பை அ செட் ஆஃப் ரூல்ஸ். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுவோம் இல்லையா. அதுதான் ரிப்பப்ளிக். ஸோ இந்தியா இஸ் அன் ஐடியல் எக்ஸாம்பிள் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஓகே, நான் இன்னைக்கு கீனோட் அட்ரஸில் டெலிவர் பண்ண முயற்சி பண்ணுறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். With so much of difficulty we got independence, but it is our responsibility, particularly elders' responsibility, to withhold and develop on this independence. We got some in 1947. அப்படி இருக்கும்போது பெரியவங்களுடைய பங்கு என்ன, முக்கியமாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இது மூலிமா ஒரு பேரண்ட், பர்டிகுலர்லி மதருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. பிகாஸ் வி கேன் டாக் மெனி திங்ஸ் அன்லெஸ் வி புட் தெம் இன் டு ஆக்ஷன். ஈச் அண்ட் எவ்ரிபடி அஸ் பேரண்ட், அஸ் டீச்சர், அஸ் எல்டர்ஸ், ஓகே, இட் வில் நாட் ஒர்க் இன் தி சொசைட்டி. இட் ஆல் ஹேப்பன்ட் இன் 1893. அதாவது விடுதலைக்காக போராட்டங்கள் நிறைய நடந்தாலும் ஆஃப்டர் சுவாமி விவேகானந்தா ஸ்பீச் in the World Parliament of Religions in Chicago on September 11, 1893, situations have totally changed and the independence கான அந்த தாகம் வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. It was so profound. அப்போ என்ன அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, September 11, 1893, he was there in the Parliament of Religions conference இருக்காரு. அப்போ அவர் பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நிமிஷத்தில் நிறைய விஷயங்கள் சுவாமி விவேகானந்தர் கன்வே பண்ண உலகத்துக்கு. ஏன்னா இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு பெரிய எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் பேசி அதுக்கப்புறம் நிறைய லெக்சரர்ஸ் நிறைய பண்ணார். அதான். ஆனால் அன்னைக்கு அந்த தருணத்தில் அவருக்கு பெரிய அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அப்போது when the anchor called விவேகானந்தா, he told, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன். ஓகே, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டாரு. திருப்பி கூப்பிட்டோம்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன். பிகாஸ் he was not so confident at that time. அப்புறம் இப்படி 2-3 தடவை ஆன உடனே கடைசியாக அந்த ஆங்கர் என்ன பண்ணிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டார், நவ் விவேகானந்தா ஃப்ரம் இந்தியா will speak. ஸோ இப்போ சுவாமி விவேகானந்தருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வந்து பேசியே ஆகணும். அப்போது இந்த மாதிரி கூடியத்துக்கு முன்னாடி வராது, மைக் முன்னாடி நிற்கிறாரு, பாரத மாதாவை மனசில் வாங்கிட்டு அன்னை சரஸ்வதியை வேண்டிக்கிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவ்வளோதான். இந்த வார்த்தையில் அந்த அவருக்கு கொடுத்தது 2 நிமிஷம் தான், 120 செகண்ட், 108 செகண்ட் அப்ளாஸ். அப்ளாஸ் இல்லை, ஸ்டாண்டிங் ஓவேஷன். 108 செகண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேசினாரு. இட் மேட் ட்ரெம்பிள்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஒவ்வொரு நைட்டில் ஒரு பெரிய ஹீரோ ஆனார் சுவாமி விவேகானந்தர். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் என்ன வருது அப்படின்னா, ஹிந்து மாங்க் ஃப்ரம் இந்தியா ஷேக்ஸ் த ஹோல் வேர்ல்டு அட் இட்ஸ் பாட்டம். எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது. இஸ் பிகம் அ ஹீரோ ஒவ்வொரு நைட். அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தினுடைய ஸ்பீடு வேறு மாதிரி இருந்தது, அதனுடைய ஃபோக்கஸ் வேறு மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா எனி ஃப்ரீடம் ஃபைட்டர், யூ நேம் எனிபடி, எல்லாருமே சொல்லுவாங்க சுவாமி விவேகானந்தர் வாஸ் மை மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையில் ஒரு பெரிய காரணம் இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ண வரேன். ஹிஸ் மதர்
புவனேஸ்வரி அம்மா, கிரேட் இன்ஸ்பிரேட்டர். ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. அவர் குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்குலாம் தெரியும் இந்த குதிரை வண்டி சம்பவம். குழந்தையா இருக்கும்போது பயங்கர வால், நரேன் அவருடைய பேர், பயங்கர சுட்டி. கிளாஸில் அவங்க டீச்சர் கேட்குறாங்க, பசங்களாம் நீங்கள் என்ன ஆக போறீங்க? இவன் துடிச்சு குதிச்சு போய் நான் குதிரை வண்டி ஓட்டுநர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க, நம்ம இப்போ சிரிக்கிற மாதிரி. அந்த டீச்சரும் சிரிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் கல்கட்டாவில் குதிரை வண்டி அப்போ ரொம்ப ஃபேமஸ். அது போட ஸ்பீடு சவுண்டு எல்லாம் பார்த்து அவன் ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டான். ஆனால் டீச்சரும் சிரிச்சுட்டாங்க. சொன்னோன்னே அவன் முகம் வாடி போச்சு. அந்த வாடின முகத்தோட வீட்டுக்கு வரான். வீட்டில் அம்மா முகத்தை பார்த்தவனே தெரிஞ்சுக்கிட்டாங்க இது என்னமோ நடந்திருக்கு. என்னம்மான்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறான். அவனே ஒன்று கேட்டான், அம்மா குதிரை வண்டி ஓட்டுநர் ஆகிறது தப்பா? என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தா, இன்னைக்கு இருக்கிற அம்மாவாக இருந்தா? அட சனியனே, இதுக்காக அவனுக்கு ஃபீஸை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படியே நெகட்டிவாக பேசலை. பார்த்தாங்க என்ன நடந்திருக்கும் பாருங்க. அதுதான் தீர்க்க தரிசனம் அப்படி சொல்கிறது. என்ன பண்ணாங்க, பையன் கையை பிடிச்சாங்க. நீ என்னவோ ஆகணும்னு நினைச்ச? குதிரை வண்டி ஓட்டுநர் ஆகணும். நீ குதிரை வண்டி ஓட்டுநர் தான் ஆகணும். ஆனால் என்ன மாதிரி குதிரை வண்டி ஓட்டுநர் ஆகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பூஜை ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறாங்க. பகவான் கிருஷ்ணர் தேரோட்டி அதை காமிக்கிறாங்க. கிருஷ்ணரை காமிச்சிட்டு நீ இதை மாதிரி குதிரை வண்டி ஓட்டுநர் ஆகணும். உண்மையிலே என்ன நடந்தது ஃபியூச்சரில்? he became சாரதி, he became குரு for the entire world. நம்ம யூத்துக்கு இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு பெரிய மோட்டிவேஷன் சுவாமி விவேகானந்தருடைய புக்ஸ், அவருடைய பேச்சு ரொம்ப வித்தியாசமா பேசுவார். யூத்துக்கு வந்து வித்தியாசமா லாஜிக்கா உண்மை பேசுறது தான் பிடிக்கும். he used to tell many things. ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்களேன். through your Bhagavad Gita, go to the football ground. through football you will be near the heaven than through Bhagavad Gita. அது ஆழமா புரிஞ்சாதான் தெரியும். இல்லாட்டி நாஸ்திகம் பேசுற மாதிரி இருக்கும். ஆழமா புரிஞ்சாதான் தெரியும். இது பெரிய உண்மை, சயின்ஸ். இதை மாதிரி வித்தியாசமா சுவாமி விவேகானந்தர் பேசுறதுனால youth are got attracted towards Swami Vivekananda. Even today that is happening, and it all, you should not forget, it all started with his mother Bhuvaneshwari Amma. That we should not forget. That is the responsibility of each mother, parent. டீச்சர் பெரிய எக்ஸாம்பிள், ரொம்ப டச்சிங்காக இருக்கக்கூடிய இது. இதெல்லாம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணோம். அதை 100% நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதுன்றது தெரியாது. பட் வி மஸ்ட் ஹேவ் த பேக் ஆஃப் த மைண்ட். திலகர், பாலகங்காதர திலகர் பெரிய விடுதலை போராட்டங்கள், பயங்கர பணக்காரர் இருப்பார். விடுதலைக்காக எல்லாமே கொடுத்தவர். அப்போது இந்தியா இஸ் கோயிங் டு கெட் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். கொஞ்சம் வருஷம் அவ்வளோதான். பட் எனிஹவ் we are going to get freedom. அப்போது திலகருடைய க்ளோஸ் ஃபாலோவர்ஸ் கேட்குறாங்க திலகர் கிட்ட, மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அற்புதமான பதில் சொன்னார் பாருங்க திலகர். யூ மஸ்ட் டேக் தட் இன்சைட் அவர் சிஸ்டம். திலகர் சொன்னார், why should I become a president or prime minister of this country? Instead I'll go back to teaching and produce more president and prime ministers for this country. எவ்வளோ பெரிய தாட் பாருங்க, எவ்வளோ உன்னதமான மனிதர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் தி டீச்சர்ஸ். அதே மாதிரி எல்டர்ஸுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. எப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு சம்பவம் கல்கத்தாவில் நடந்தது சொல்கிற பாருங்க. ஒரு பெரிய பணக்கார வீடு, பெரிய ஒரு பங்களா, பெரிய ஒரு ஹால். அந்த ஹாலில் சோஃபாலாம் இருக்குது. நான் சொல்கிறத வர்ணனையை நீங்கள் நல்லா வாங்கிக்கிட்ட தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். அப்போ அந்த ஹாலில் எவ்வளோ பெரிய ஹால்னா, உள்ளே இருந்தே மாடி போகலாம், அந்த மாதிரி ஒரு ஹால். அந்த ஹாலில் சோஃபாவில் தம்பி உட்கார்ந்துருக்கார். அண்ணா வெளியே இருந்து வரார். வெளியே இருந்து வந்து அவசர அவசரமாக சைக்கிளை விட்டுட்டு அவசர அவசரமாக மாடி படிக்கட்டு ஏறி மேலே அந்த ரூம்குள்ளே போகிறார். போகும்போது நெத்தி அந்த வாசலில் இடிக்குது. அது கூட அவருக்கு கவனிக்கலை. என்னமோ பண்ணார், வந்துட்டாரு. கீழே வந்து தம்பி முன்னாடி வந்து உட்கார்றாரு. அப்போ தம்பிக்கு ஆச்சரியம், என்னன்னா நீ அவசர அவசரமாக வந்தால் மாடி படிக்கட்டு ஏறினா நெத்தியில் இடிச்சு ரத்தம் லைட்டாக வருது, அது கூட உனக்கு தெரியல, அப்படி என்ன நடந்தது? அப்போ அண்ணா சொல்கிறார், இதை மாதிரி நான் வந்து வர வழியில் ஒரு பெரியவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. அவருடைய சில வார்த்தைகள் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அது என் மைண்ட்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி நான் டைரியில் எழுதணும்னு நினச்சேன். அதனால் நான் போனேன், எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே தம்பிக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அண்ணா உங்களுடைய பர்மிஷனோட நான் என்ன எழுதியிருக்க பார்க்கலாமா? தாராளமாக போய் பாரு. மேலே போய் டைரி திறந்து பார்க்குறாரு. அதில் எழுதியிருக்காரு. அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், I want to become great, not only for myself, but also for my country. I want to become prosperous, not only for myself, but also for my country. I want to do a lot of things, not only for myself, but also for my country. அப்படின்னு எழுதியிருக்காரு.
அதை பார்த்த உடனே அண்ணனோட தம்பி வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டார். ஆகி அவர் பிற்காலத்தில் என்னவானார் தெரியுங்களா? சுபாஷ் சந்திர போஸ், த பர்சன் ஹூ இஸ் ரியல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா. அவருடைய அண்ணா உங்களுக்கு தெரியும், ஜேசி போஸ். So these are the responsibilities of elders, particularly teachers and parents, which I wanted to particularly convey in this fantastic occasion. I once again welcome everybody, welcome you all. Thank you. Balance and explore their potential. It is a mirror that reflects all-round activities of the institution. It is rather a dynamic forum for all the emerging writers of the Vidyalaya.